கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் உன் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். ஆமாங்க, நாம் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கும்போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஆமாங்க, நம்முடைய எல்லா வேலைக்குமே மூல ஆதாரம் மழை தான் இல்லையா? ஆனால் அந்த மழையை அடைக்கும்போது நாட்டில் பஞ்சம் வரும், வறுமை வரும், எல்லாரும் பசி பட்டினி என்று வாழும் நிலைமை ஏற்படும். நம்முடைய வாழ்வாதாரம் உயரணும்னா நாட்டில் செழிப்பு வேணும். அந்த செழிப்புக்கு மூலதனமே அந்த மழை தான் இல்லையா? அப்படிப்பட்ட மழையை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கற்பனையை கை கொண்டு அவருடைய வழியில் நடக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட மழையில் நாம் வாழ்கிற வறுமை நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாய் கிருபை பாராட்டுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் பொக்கிஷசாலியை கர்த்தர் இன்றைக்கு திறக்க காத்திருக்கிறார். நீங்கள் அழுக நீங்கள் புலம்பின புலம்பல் எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் உங்கள் பொக்கிஷசாலியை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்கிற பொக்கிஷசாலியை கர்த்தர் திறப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.